ஸோ நல்லா படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு தான் எங்கள் அப்பாவோட ட்ரீம். ஆனால் என்னோடய ட்ரீம் வேறையாக இருந்தது. ஸோ நான் பெர்மிஷன் கேட்டேன் அப்பா கிட்ட, இல்லை நான் வந்து சிங்கர் ஆனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் டைம் தாப்பா, நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன், எதனா ப்ளேபேக்கில் எனக்கு கிடச்சா நான் பாடுறேன், இல்லாட்டா ஐ வில் டூ வாட் யூ வாண்ட். ஒரு 3-4 இயர்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். அப்போது ஒரு நாள் எனக்கப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி வை டோன்ட் வி கெட் மேரிட் அண்ட் நம்ம வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னி இன் லைஃப் நம்ம சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன அவர் கேட்டார். ஃபஸ்ட்டு அது வரைக்கும் உங்களுக்கு ஐடியாவே இல்லை இருந்தது. இதயத்தை தொலைத்து ஸ்ரீலேகா ஸ்ரீராம் அவர்களே, உங்களுடைய இன்ஸ்பயர் ட்ராவல், மியூசிக் ட்ராவல் ரொம்ப அருமையாக இருந்தது. டெல்லியிலிருந்து சினிமா எப்படி உங்களை அழைத்தது, அதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? டெல்லியில் வந்து ரொம்ப காலேஜ் முடித்தது வரைக்கும் நான் வந்து நிறைய விளம்பரத்துக்கெல்லாம் பாடிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஒரு 16 மொழிகளுக்கு நான் விளம்பரத்துக்கு பாடியிருக்கேன். வெரி குட். ஏன்னா நார்த் இந்தியன் தெரியும், சவுத் இந்தியன் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 16 லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட நான் ஆட்ஸ்க்கு பாடினேன். அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆகிடுது, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஹேட் டு டேக் அ டெசிஷன். பாம்பேயில் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் இல்லை நான் கிளம்பின டைமில். ஸோ அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. திடீர்னு நல்லாவுமே சினிமாவில் பாடணும் அப்படின்னு சொன்னாலே ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ நல்லா படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு தான் எங்கள் அப்பாவோட ட்ரீம். ஆனால் என்னோடய ட்ரீம் வேறையாக இருந்தது. ஸோ நான் பெர்மிஷன் கேட்டேன் அப்பா கிட்ட, இல்லை நான் வந்து சிங்கர் ஆனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் டைம் தாப்பா, நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன், எதனா ப்ளேபேக்கில் எனக்கு கிடச்சா நான் பாடுறேன், இல்லாட்டா ஐ வில் டூ வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சபதமாக எடுத்து கிளம்பினேன். மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். ஒன்றுமே தெரியாது, சுத்தமாக ஒன்றும் தெரியாது. என்ன வெரைட்டி டைரக்டர் இருக்கும்ல, அதை பார்த்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் நம்பர் வாங்கி ஒரு டைரி ஃபுல்லாக அதை எழுதி கிறுக்கி வச்சுருந்தேன், யாரெல்லாம் பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும். அந்த மீன் டைம் நான் ஒரு சிடி தயாரித்து கொண்டு வந்தேன் டெல்லியிலேருந்து. அதில் நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது, விதவிதமான பாடல்கள், நான் என்னெல்லாம் பாட முடியுங்கிறத எல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ அப்படியே இந்த ஜேர்னியில் எனக்கு தினம்தோறும் வாங்குவேன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்தது. ஜோதிகா நிறைய என்னடுவாங்க, அந்த ஆட் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு போய் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்து இது நான் பாடியிருக்கேன். ஸோ ஏன்னா சென்னையில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங் மெட்டீரியலைஸ் ஆச்சு. எந்த படம்? லேசா லேசா படத்தில் ஏதோ ஒன்றுன்ற சாங் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இசையமைச்சிருக்காரு. நல்ல மெலடி, சூப்பர் மெலடி. அண்ட் இன்ஃபேக்ட் அது பாடுங்க, அது பாடிட்டு அதுக்கப்புறமா போவோம். ஓகே. ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்டேன். ஃபர்ஸ்ட் பிரேக்கே நல்ல ஹிட் சாங். பட் தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்த பாட்டு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பிரேக்காக வச்சுப்போம். தமிழ்நாடு முழுக்க இவங்க தான் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி அப்படின்னு தெரியப்படுத்திய பாட்டு என்ன பாட்டு? அடி அடி ஒரு ஃபுல் டைவர்ஷனே மாற்றிட்டீங்க. இல்லை இல்லை, சூப்பராக ஒரு புதுமையை கொடுத்தீங்க என் பாட்டில். எல்லாம் வரும் இந்த பாட்டில், இந்த பீட்டில் என்ன பாட முடியாது. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பாடுறேன். இதுக்கு அடுத்தது என்ன பாட்டு பிரேக்? அதாவது இந்த மாதிரி பாட்டு, இந்த டெம்போ ஆட்டோமேட்டிக்காக உட்கார்ந்தவங்கள உட்கார விடாது. டெஃபினட்டாக. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைச்சது பெரிய லக்கு. ஏன்னா நீங்கள் டெல்லியிலேருந்து வரும்போது சாஃப்ட்டு ஸ்ரீலேகா, இங்கே வந்த உடனே கானா ஸ்ரீலேகாவாக மாறிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய வாய்ஸ் ஸ்டைலே மாறிச்சு பார்த்தீங்கன்னா. அது கண்டுபிடிச்சி தந்த அந்த இசையமைப்பாளர்களுக்கு நன்றி. இதுக்கு அடுத்தது ஒரு அற்புதமான, யாராலையும் அது வீடாக வாங்கலாம், வேறு எதுவுமே செய்ய முடியாது. சின்ன வீடா பெரிய வீடா அப்படின்னா பிரவீன் மணி சார் அமைச்ச ஒற்றன் படத்திலிருந்து அற்புதமான பாட்டு மாணிக்கம் விநாயகம் சார் இணைந்து பாடியிருக்கேன். அவரோட இணைந்து நான் பாடியிருக்கேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, என்ன ஒரு பெட்டு பாருங்க இந்த சாங். அண்ணா என்னால இப்படி உட்கார்ந்து பாட முடியல இந்த பாட்டு, எனக்கு எழுந்து அப்படியே ஆடணும் போல இருக்கு. என்னோட பிரச்சனை நீ புரிஞ்சுக்கிட்ட. நான் அதனால தான் உட்கார்ந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன பட் ஷோ அப்படி என்ன பண்றது இல்லை, என்னம்மா செய்ய முடியும், பாடிய. சரி பரவாயில்ல. இப்போ
ஸ்ரீலேகா இன்ஸ்பயர் அவர்களை இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் எல்லாம் மெலோடி செக்மெண்ட்டு. நீங்கள் பாடின அத்தனை பாடல்களும் பியூட்டிஃபுல் ஃபாஸ்ட் நம்பர்ஸ். இப்போது இன்னொரு முகத்தில் பார்த்தா நீங்கள் வந்து ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டீங்க, கசல் பாடுவீங்க. அந்த செக்மெண்ட் தெரிய வேண்டாமா இசை ரசிகர்களுக்கு? கண்டிப்பாக. யார் குரு உங்களுக்கு ஹிந்துஸ்தானியில்? எனக்கு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வந்து பத்மஸ்ரீ ஹஃபீஸ் அஹமத் கான் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ஹஃபீஸ் அஹமத் கான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போது மிஸ்ஸஸ் மேகனா டாண்டிகர் அவங்க கிட்ட கற்றுக்கிறேன். ரொம்ப போக முடியல, ஏன்னா எப்பவும் ட்ராவல்லாம் பண்ணுறதுனால தொடர்ந்து கண்டினியூஸாக போக முடியல. பட் whenever I get time நான் போய் கிளாஸ்க்கு போவேன். ரொம்ப சந்தோஷம். அதை தவிர்த்து கர்நாடிக் வந்து மிஸ்ஸஸ் மூர்த்தி அப்படின்னு சொல்லி டெல்லியில், அப்புறம் ராமமூர்த்தி சார்ன்னு சொல்லி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய குருஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நித்யஸ்ரீ இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக டைம் கேட்டுருக்கேன், அவங்க பிஸியாக இருக்காங்க. பட் அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட. வெரி குட். ஸோ தமிழ் பாடல்கள்லாம் அவங்கக்கிட்ட கற்றுக்கிற ஆசை உண்டு. ஒரு சிலதெல்லாம் கற்றுட்ருக்கேன் கூட. அப்படியே நீங்கள் ஹிந்துஸ்தானி ரொம்ப விரும்பி எந்த, அதாவது டும்ரியா, அது நிறைய ஏதாவது ஒரு பிட்டு? ஓகே, அஹிர் பைரவ் ராகில் என்னோட குருஜி இருக்காரு பத்மஸ்ரீ ஹஃபீஸ் அஹமத் கான், அவரே எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது ஹம் தில் தே சுகே சனம் படத்தில் கூட வந்திருக்கு இந்த பந்திஷ். நீங்கள் இது பாடும்போது கவனிச்சிங்களா, உங்களுடைய வாய்ஸ் த்ரோ எங்குமே கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஸோ அந்த குருநாதருடைய ஸ்பெஷாலிட்டியாக அது கற்றுக்கிட்ட விதமாக அந்த முறையாக அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி சிந்தனை பண்ணி பார்க்கும் பொழுது, நீங்கள் இது ரெக்கார்ட் பண்ணி மெமரபுளாக நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும். கண்டிப்பாக உங்கள் ட்ராவல் முதல் எங்கே போனாலும் வால்யூம் லெவல்ஸ் அப்படியே ஈக்குவலாக இருக்குது. அதுதான் கரெக்ட். அப்படியே கசல் ஒன்று நீங்கள் பாடி கேட்கணும், நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். யாரோட கசல்? ஜக்ஜீத் சிங், சித்ரா சிங், அவங்களோட நான் பெரிய ஃபேன். ஸோ குட். ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. ரொம்ப நல்ல பாட்டு கசல். அதே போல் டிவோஷனல்ஸ் நிறைய பாட்டிருக்கீங்க. டிவோஷனல் செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிவோஷனல்ஸ் வந்து கீர்த்தனை தானே பாடுறேன். ப்ளீஸ். வர்ஸ்டைல் சிங்கர் ஸ்ரீலேகா, இப்போது ஹிந்துஸ்தானி எல்லாம் பாடியாச்சு, கிளாசிக்கலும் பாடணும். ஷூரா, ப்ளீஸ். சூப்பர். ஸ்ரீலேகா ஸ்ரீராம் அவர்களே, ஸ்ரீராம் எப்படி சந்திச்சிங்க? எங்கே லவ் உருவாச்சு? அதுக்கு அவ்வளோ சிரிக்க வேண்டிய, அது இன்பமயமாக அந்த மயக்கத்தில் போனோம். நீங்கள் கேட்ட விதம் எனக்கு சிரிப்பு. எப்படி உருவாச்சு? அது எங்கே ஸ்ட்ராங் ஆச்சு? அவரும் ஒரு மியூசிஷியன் தான், இஸ் அ சிங்கர். தெரியும், நல்லா பாடுவார். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பன். ஆமாம், ரொம்ப க்ளோஸ் பிரதர். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சின்ன தம்பி. அவர் ஒரு ப்ரோக்ராமில் பாடிட்டு இருந்தார். ஒரு ப்ரோக்ராம் இல்லை, நிறைய ப்ரோக்ராம் பாடுவார். நீங்கள் அந்த ஒரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணீங்க? அந்த ப்ரோக்ராமில் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயே ஃபஸ்ட் லவ்வா? அப்படி இல்லை, ஜஸ்ட் தட் அந்த மாதிரி ஒரு லவ் பண்ணி காதலிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ரெண்டு பேருமே அப்போ நினச்சிக்கல. அந்த மாதிரி வி ஆர் வெரி கரியர் ஓரியன்ட். நானும் அப்போ தான் வந்திருந்தேன் சென்னைக்கு, அதனால் நல்லா பாடணும், நல்லா சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு ஃபோக்கஸில் தான் இருந்தேன் நான். 3-4 வருஷம். ஆமாம், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பாயிண்ட் எங்கே ரேஸ் ஆயிடுச்சுன்னு அதுதான், ஒரு 3-4 இயர்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். அப்போது ஒரு நாள் எனக்கப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி வை டோன்ட் வி கெட் மேரிட் அண்ட் நம்ம வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னி இன் லைஃப் நம்ம சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன அவர் கேட்டார். ஃபஸ்ட்டு அது வரைக்கும் உங்களுக்கு ஐடியாவே இல்லை? இருந்தது, ஆனால் சொல்ல தெரியல. ஆனால் அவர் கேட்டும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வி வில் கெட் மேரின்ற மாதிரி சொன்னேன். ஒரு வருஷம் டைம் கொடுத்து இதை பற்றி யோசிச்சு, அதுக்கப்புறம் 12 months வெயிட்டிங்கா? ஆமாம், ஒரு 3 years ஃப்ரெண்ட்ஸாக, அப்புறம் 1 year வெயிட்டிங், அப்புறம் கல்யாணம். இப்போது நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அவரை, அவரும் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு. எந்த பாட்டு கேட்டு அவருடைய வாய்ஸ்க்கு அடிமை ஆயிட்டீங்க? என்னவளே அடி என்னவளே இந்த
இதயத்தை தொலைத்து மேடை முன்னாடி உட்காந்து நீங்கள் இந்த பாட்டு தான் அவர் ஃபஸ்ட்டு எனக்காக பாடினார். அவர் பாடும்போது நீங்கள் பார்ப்பீங்களா? அப்படி பார்க்க மாட்டிங்களா? வெக்கம் அதெல்லாம் இல்லை, வெக்கம் இருக்கும், பட் அது உள்ளே இருக்கும். பட் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் மீட் பண்ணும்போது நம்ம ட்ராக்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு இந்த பாட்டை அவர் பாடினார். அப்புறம் அதை பாடிட்டு எனக்கு சொன்னார், இந்த சாங் நான் உனக்காக டெடிகேட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு பெல் அடிச்சுது. அப்போ தான் லுக் அப்படி. ஆமாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங் டு மீ. ஸோ அங்கே ஆரம்பித்து ஒரு அற்புதமான வாழ்க்கை நடத்திட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ.